கர்நாடகாவில் இந்த ஆண்டு அக்டோபர் 3ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை உலக புகழ்பெற்ற மைசூர் தசரா திருவிழா நடத்தப்படும் என முதல்வர் சித்தராமையா அறிவித்துள்ளார். குறிப்பாக இந்த ஆண்டு நல்ல மழை பெய்து அணைகளில் முழுவதுமாக நீர் இருக்கக்கூடிய காரணத்தால் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் எனவும் முதல்வர் சித்தராமையா அறிவித்துள்ளார். இது தொடர்பாக கர்நாடகாவில் நேற்று மாலை முதல்வர் சித்தராமையா தலைமையிலான உயர்மட்ட ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் துணை முதல்வர் டி.கே. சிவகுமார், அமைச்சர்கள் எச்.கே. பாட்டீல், மகதேவப்பா, ஜார்ஜ், வெங்கடேஷ், மைசூர், மாண்டியா, குடகு, சாம்ராஜ் நகர் மக்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். சுமார் 2 மணி நேரம் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் முதல்வர் சித்தராமையா பேசினார். அப்பொழுது அவர் பேசுகையில், வறட்சியின் காரணமாக கடந்த ஆண்டு தசரா திருவிழா பாரம்பரியத்துடன் மட்டுமே கொண்டாடப்பட்டது, வெகு விமர்சையாக கொண்டாடப்படவில்லை. ஆனால் இம்முறை மாநிலம் முழுவதும் நல்ல மழை பெய்துள்ளது, பெரும்பாலும் அனைத்து அணைகளும் நிரம்பியுள்ளன. இந்த ஆண்டு தசரா திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதாக முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த ஆண்டு தசரா திருவிழாவிற்காக 30 கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு விமர்சையாக கொண்டாடப்பட வேண்டும் என்பதால் விழாவிற்கு தேவைக்கு ஏற்ப நிதிகள் வழங்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். அதேபோல் ஜம்பு சவாரி ஊர்வலத்தின் போது இடம்பெறும் அணிவகுப்பு ஊர்திகள் மிகவும் அர்த்தம் உள்ளதாகவும் நேர்த்தியாகவும் அனைவரையும் ஈர்க்கும் வகையிலும் இருக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார். அக்டோபர் 3ஆம் தேதி காலை 9:15 மணிக்கு சாமுண்டீஸ்வரி தேவிக்கு மலர் தூவுவதன் மூலம் தசரா திருவிழா துவங்கப்படும் எனவும் அறிவித்திருக்கிறார். அதே நாளில் தசரா கண்காட்சியும் துவங்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார். இந்த கண்காட்சியில் அரசனுடைய சாதனைகள், வாக்குறுதி திட்டங்கள் எல்லாம் அடையாளப்படுத்தப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். இதற்காக முன்னேற்பாடு பணிகளாக வரும் 21ஆம் தேதி காலை 10 மணி அளவில் குன்சூரின் வீர ஹோசவல்லி என்ற கிராமத்திலிருந்து யானைகளுக்கு பூஜைகள் செய்யப்பட்டு காட்டிலிருந்து தசரா விழாவுக்காக மைசூருக்கு அனுப்பி வைக்கப்படும் எனவும் அறிவித்திருக்கிறார். சரியாக அக்டோபர் 3ஆம் தேதி துவங்கும் இந்த தசரா திருவிழானது 12ஆம் தேதி வரை 9 நாட்கள் பாரம்பரிய முறைப்படி கலை நிகழ்ச்சிகளோடு நடத்தப்படும் எனவும் அறிவித்திருக்கிறார். அதே போல விஜயதசமி நாளான அக்டோபர் 12ஆம் தேதி பகல் 1:41 மணி முதல் 2:10 மணிக்குள் நந்தி கொடிக்கு பூஜை செய்து சம்பு சவாரி ஊர்வலம் துவங்கி வைக்கப்படும். மாலை 4 மணிக்கு சாமுண்டீஸ்வரி தேவியை தங்க அம்பாரியில் சுமக்கும் கஜப்படைக்கு மலர் தூவி வழங்கப்படும். சுற்றுலா பயணியரை கவரும் வகையில் நகர் முழுவதும் மின்விளக்கு அலங்காரம் செய்யப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். அதே போல் கடந்த ஆண்டு ஒரு வாரம் தான் இந்த மின்விளக்கு அலங்காரங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இந்த ஆண்டு 21 நாட்கள் இந்த மின்விளக்கு அலங்காரங்கள் செய்யப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். இந்த முறை முன்கூட்டியே அங்கு வரக்கூடிய பயணிகளுக்கு, அதாவது பார்வையாளர்களுக்கு தங்க அட்டை கொண்ட பாஸ் வழங்கப்படும் எனவும் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். மேலும் மைசூரை மையமா வச்சு கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் மூலமாக சுற்றுலா மையம் உருவாக்கப்படும் எனவும் கலை நிகழ்ச்சிகள், பொருட்காட்சிகள், மின்விளக்கு அலங்காரம், உணவு திருவிழா, இளைஞர் தசரா, விஜய தசரா, மல்யுத்தம் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் வெகு விமர்சையாக நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் முதல்வர் சித்தராமையா அறிவித்துள்ளார்.